ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் அட்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது அட்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணுன்னா முதல்ல உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மேலே பாருங்க, கார்னரில் ரைட் சைடில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. இங்கே செட்டிங்ஸில் பேசிக்ஸில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியை கிளிக் பண்ணுங்க. இதில் அட்ஸ் ப்ரைவசி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. இங்க நீங்க பார்க்கலாம் 3 ஆப்ஷன்ஸ். இதுல லாஸ்டா பாருங்க இருக்கும் ads measurements. Sites and advertisers can understand how ads perform. This setting is off அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல நீங்க வந்து பார்க்கலாம். எனேபிள் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிரும். அதோட இங்க வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ திங்ஸ் டு கன்சிடர் அப்படின்னு இருக்கு, வென் ஒன் அப்படின்னு இருக்கு. ஸோ நிறையவே விஷயங்கள் இந்த இடத்துல கொடுத்தும் இருக்காங்க. இப்படித்தான் வந்து இந்த ads மெஷர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம க்ரோம் ப்ரௌசரில் எனேபிள் பண்ணுறது. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த அட் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணோன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது க்ரோம் சம்மந்தமாக நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.